தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ மீண்டுமாக இந்த ஒரு வேத பாட வகுப்பில் நம்ம கலந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றிகளையும் சோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்ம பார்த்துட்டு வருகிற இந்த பைபிள் ஸ்டடியில் ரோமர் உடைய நிருபத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 6 அதிகாரங்கள் வரைக்குமே தேவன் மனுக்குலத்திற்கு மத்தியில் ஒரு வகுப்பார் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் கிருபையை பற்றி ரொம்ப விவரமாக அவர் பேசிட்டு வர்றாரு. எந்த நிலையில இருந்து அந்த கிருபையை அவங்க பெற்றுக்கொள்றாங்க, எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த கிருபையை தேவன் கொடுக்கிறாரு, இந்த கிருபை எப்படி கொடுக்கிறாரு என்பதை 6 அதிகாரங்கள் முழுவதும் பவுல் அங்க பேசிட்டு, இப்போ 7ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரா இருக்கட்டும், இல்ல புறஜாதியாரா இருக்கட்டும், இல்ல யூதர்களா இருக்கட்டும், ஸோ 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாவம், அப்புறம் மரணம் எனக்கூடிய அடிமைத்தனம், ஆதாமுடைய பாவம் அதனுடைய அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யூதர்கள் எடுத்துட்டோம்னா டபுளா 2 மடங்கா அவங்க நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள அங்க இருக்கிறாங்க. அப்போ 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்குமே பவுல் ஒரு 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 பாரத்தை என்ன பண்றாருன்னா நம்ம மத்தியில காமிக்கிறார். நம்ம மேல எவ்வளவு பெரிய பாரம் இருக்குது, அந்த ஒரு ஃபீல் அவங்க உள்ள படிக்கும் போதே நம்ம எவ்வளோ ஒரு பாரத்துல இருக்கிறோம். அது புறஜாதியாரா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் யூதர்களா இருக்கட்டும், மேன்மை பாராட்டுறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. நம்ம இருக்கக்கூடிய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அடிமைத்தனத்துல இருக்கக்கூடிய நிலை. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து தான் நமக்கு விடுதலை கிடைச்சிருக்குது. அப்போ ஒரு பக்கம் விடுதலை கிடைச்சிருக்குது. ஆனா பவுல் பேசி முடிக்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகள், நமக்கு இருக்கக்கூடிய ஐயங்கள், ஐயம்னா புரியுது இல்லைங்களா, டவுட்ஸ், நிறைய சந்தேகம், குழப்பங்கள். ஏன்னா பவுல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நல்லா என்கரேஜ் பண்ற மாதிரி தான் பேசுறார். நம்மளா பாவிகளா இருந்தாலும் தேவன் நமக்கு கிருபை காமிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் விசுவாசத்தினால கிடைக்குது. இந்த கிருபை பெற்றவங்களுக்கு என்னென்ன கிருபைலாம் இருக்குது என்பதை ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு வர்றார். ஆனா அப்படியே பேசிட்டு வரும்போது நம்மளாம் ஒரு காலத்து அடிமையா இருந்தோம், ஆனா இப்ப விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் பேசுறார். இப்ப நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அவரோடு கூட நீங்க மறிச்சிருக்கிறீங்க, அவரோடு கூட எழுப்பப்பட்டவங்களா இருக்கிறீங்க. இப்ப புதிய வாழ்க்கை வாழ்றதுக்காக தேவனுக்கென்று பிழைக்கும்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். இப்படிலாம் அவர் பேசிட்டு வரும்போது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா ஒரு பக்கம் ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு குழப்பம் ஏற்படுது, ஒரு ஐயங்கள் ஏற்படுது. அது என்னது என்று கேட்டீங்கன்னா, அந்த ஒரு ஐயங்களையும் அந்த ஒரு குழப்பமான ஒரு காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தனக்கே தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய நிலையை அவர் என்ன பண்றாருன்னா அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. 13 படிக்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் மாறியே நாமும் நம்மைய உணர்ந்தோம் என்றார். அவர் என்னென்ன ஃபீல் பண்றாரோ அதே ஃபீலிங்ஸ் நமக்கும் இருக்குது அப்படின்னா, அன்பானவர்களே, நம்ம தொடர்ந்து இந்த ஸ்டடி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இங்கதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 7ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னா நம்ம பெற்றிருக்கிற ஒரு கிருபை ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து நிறைய இடங்கள் சொல்லி பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமா பவுல் விஷயத்துல பாத்தீங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும், அவ்வளவுதான். கிருபை போதும்ல இல்லைங்களா, வேற ஏதாவது வேணுமா? எதுவும் வேணும், கிருபை மட்டும் போதும். அப்போ கிருபையை வச்சுக்கிட்டு இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும் அப்படின்னு பவுல் என்ன பண்றாருன்னா நம்மளை என்கரேஜ் பண்றார். கிருபை ஒண்ணு இருந்தா போதும், இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிடலாம்.
நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி பண்ணிடலாம் அப்படின்னு அவருடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு. அப்போ நம்ம அடுத்த ஒரு கேள்வி வரும், அப்போ கிருபையை வச்சுக்கிட்டு எப்படி ஓட்டத்தை ஓடுறதுன்னு நம்ம அடுத்த கேள்வி வரும் இல்லைங்களா? அது எல்லாமே பவுல் என்ன பண்றாருன்னா இனிமேல் தான் நமக்கு பிராக்டிக்கலா பேச போறாரு. இப்ப அது எப்படி அடுத்த 8ஆம் அதிகாரத்துல ரொம்ப விவரமா பேச போறாரு. ஏன்னா 8ஆம் அதிகாரத்துல இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்ம உடன்படிக்கையை நிறைவேற்றணும், எப்படி இந்த கிருபையை பயன்படுத்தி இந்த பூமிக்குரிய வாழ்க்கைய பலி செலுத்தணும். ஏன்னா நிறைய சேலஞ்ச் இருக்கு. நிறைய சேலஞ்ச். என்ன சேலஞ்ச்? நம்ம படிக்கிறோம் எபேசியர்ல இல்லைங்களா, ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்குது. வான மண்டலில் உள்ள பொல்லாத சேனைகள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அதிகாரம், துரைத்தனம், ஏகப்பட்ட போராட்டம் இருக்குது. அப்போ இதன் மத்தியில நாம தெளிவா இந்த கிருபையை வச்சுக்கிட்டு, இந்த கிருபை எனக்கூடிய நிலைமையில இருந்துக்கிட்டு எப்படி நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் அப்படின்றது தான் பவுல் 8ஆம் அதிகாரத்துல இருந்து பேச போறாரு. ஆனா அவர் எப்படி கொண்டு போறாரு பாருங்க. 6 அதிகாரங்கள் வரைக்குமே ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஆனா மனசுக்குள்ள நமக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வருது. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பிரதர், ஆனா உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளவு பலவீனமான, பாவங்கள் மூடப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நான் நிறைய நேரங்களில் பாவம் பண்ணிடுறேன்னு, தேவன் பார்க்கறது இல்லைன்றீங்க. ஓகே, அது கேட்க சந்தோஷமா இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் நான் பண்றேனே அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனால தேவன் என்னை எப்படி பார்ப்பாரு, தேவன் என்னுடைய விஷயத்துல எப்படி நடந்துக்குவாரு, குழப்பங்கள் வருது இல்லைங்களா? அப்போ நான் இந்த பாவத்தின் விஷயங்கள்ல நான் எப்படி நான் மேற்கொள்றது? சரி, பாவத்தை நம்மளால ஜெயிக்க முடியுமா? அதாவது பாவத்தை நாம நம்முடைய சரீரத்தை விட்டு எடுத்து போட முடியுமான்னு கேட்டா அப்படியும் இல்லை. சாகர வரைக்கும் இந்த சரீரத்துல பாவம் இருக்கும், அதுல எந்த மாற்றம் இல்லை. பாவத்தை என்ன பண்ணிருக்கிறாருன்னா மூடி இருக்கிறார், அவ்வளவுதான். சரி, இப்போ எடுத்து போட்டாருன்னா நம்ம பாவம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எறும்பு என்பது அது ஒரு சரீரம், அதுக்குன்னு ஒரு சரீரம் இருக்குது இல்லைங்களா? தேவன் ஆவி கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? சரீரமும் ஆவியும் சேர்ந்தது தான் ஆத்துமா. அப்ப எறும்பு என்பது ஒரு ஆத்துமா, கரெக்டுங்களா? இப்ப எறும்புக்குள்ள பாவம் இருக்கா? இப்ப ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ ஒருவேளை எறும்புக்குள்ள பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எறும்பு பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒருவேளை பண்ணுச்சுன்னா அது பாவம். இப்ப நம்ம எறும்பை பார்க்கிறோம், எறும்பு கிட்ட பேசுறோம், எறும்பே நீ எவ்வளவு பரவாயில்ல, உன்னுடைய சரீரம், உன்னுடைய சரீரத்துடைய தன்மைகள், அந்த தன்மைகள்ல பாவம் என்ற ஒரு ஆளுகை இல்லை. பட் எங்க சரீரத்துல பாவம் எனக்கூடிய விஷயமானது வாசம் செய்யுது. அது இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அது நாங்க என்ன பண்றோம்னா தேவனுக்கு பிரியமா வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கிறோம், விரும்புறோம். ஆனா இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பாவமானது தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்வதற்கு அது எங்களை அடிமைப்படுத்த பார்க்குது, எங்களுக்குள்ள அது வேலை செய்யுது. அன்றாட வாழ்க்கையில இதுவே எங்களுக்கு ஒரு விஷயமா இருக்குது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் கிடையாது, டெய்லி லைஃப். தினமும் இந்த பாவ விஷயத்தை எங்களால உணர முடியுது. எங்களுக்குள்ள பாவம் வேலை செய்யறத நல்லா கவனிக்க முடியுது. நாங்க விரும்புறது இல்லை, பட் எங்களையும் அறியாம இந்த காரியங்களானது அது தூண்டி விடப்படுகிறது. சில நேரங்கள்ல நாங்க அசால்ட்டா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம்னா அந்த பாவம் வெளிப்படுகிறது, சரீரத்தில் வெளிப்படுறது. அப்ப வெளிப்படும் போது அது ரொம்ப கஷ்டமாயிருது நமக்கு. அப்போ தேவனுக்கு முன்னாடி ரொம்ப சோர்ந்து போயிடும். தேவனே நாங்க பாவம் பண்ணிட்டோமே இப்படின்னு வாழ்க்கை நாள் முழுக்க போயிட்டு இருக்குது. இப்படி ஒரு போயிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம யோசிப்போம், அப்ப கிருபை இருக்கு நம்ம படிக்கிறோமே, அப்ப கிருபை என்ன? அது கிருபை நமக்கு பெருசா தெரியுறது இல்லை. அதனால்தான் பவுல் 7ஆம் அதிகாரத்துல
எப்படிப்பட்ட மனநிலையை தேவனுடைய பிள்ளைகள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அங்க சொல்ற. அப்போ எப்படிப்பட்ட மனநிலையை தேவனுடைய பிள்ளைகள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமைய இப்போ பவுல் 7ஆம் அதிகாரத்துல அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போறாரு. ஸோ நீங்க பைபிள் எல்லாம் என்ன பண்ணிக்கிறோங்க திறந்து வச்சுட்டு இப்போ நீங்க படிக்கக்கூடிய அந்த வசன பகுதிகள் இப்போ நான் படிக்கிறேன் கவனிங்க. 13 இருந்து நம்ம படிக்க போறோம். ஸோ 13 இருந்து படிக்கும்போது 13 இருந்து நம்ம படிக்கும்போது அங்க தேவனுடைய அருமையான காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு விளக்கி கொடுக்கிறார். ஸோ அது என்னன்றதை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் எப்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நம்ம எல்லாரும் அடிமையா இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால பாவம் பார்த்தீங்கன்னா அது என்னை ஏமாத்துது. பாவம் சமயம் பெற்று அது என்ன பண்ணுதுன்னா என்னைய சாகடிக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவார்னா பவுல் அங்க பேசிட்டு வருவார். அப்போ 12ஆம் வசனம் வரைக்குமே ஒரு 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 டிஸ்கரேஜ்மெண்ட், ஒரு சோர்வுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த பாவம் எப்ப நியாயப்பிரமாணம் வந்துச்சோ அது வரைக்கும் அது பாவமாக என்ன படல. பட் பாவம் தான், தப்பு தான், அது என்ன படல. ஆனா கற்பனை எப்ப வந்துச்சோ அது உயிர் வந்துருச்சு. நான் க்ளோஸ் ஆயிட்டேன் அப்படின்ற, நான் மரித்தவன் நானே. அப்போ நியாயப்பிரமாணம் பத்தி பார்க்கும்போது அது நல்ல விஷயம் தான், அதை ஒத்துக்கிறேன். நியாயப்பிரமாணத்துல எந்த மிஸ்டேக் இல்லை, நல்ல விஷயம் தான். அப்போ நியாயப்பிரமாணம் உடைய நோக்கம் நம்ம தெளிவா அங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் பவுல் அங்க பேசுறாரு. 13ஆம் வசனம் இப்படி இருக்க, நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ. எது நன்மை? கட்டளைகள். உண்மையிலே தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் நன்மை தான். தேவன் மனுஷனுடைய நன்மைக்காக கொடுத்தார். மனுஷன் நல்லா ஒழுங்கா இருக்கணும் இல்லைங்களா, எல்லா விஷயங்களையும் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் அவருடைய கட்டளைகள் கொடுத்தார், நன்மையானது. ஆனா அதுவே நமக்கு மரணமாயிற்றோ. ஏற்கனவே ஆதாமுடைய சாபத்தில் இருக்கக்கூடிய மரணம் ஒரு பக்கம், கூடுதலா கட்டளைகள் வாங்கி கட்டளைக்கு கீழ்ப்படலைன்னா மரணம் வந்துடும். ஸோ அப்படியே ஒரு நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. அப்பதான் பவுல் சொல்றாரு, அப்ப இது காரணம் நியாயப்பிரமாணம் இல்லை, மாறாக பிரச்சனை என்னன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவம், ஆதாமுடைய பாவம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாவம் தான் பெரிய பிரச்சனை. நியாயப்பிரமாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. பாவம் என்ன பண்ணுது? நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் இல்லைங்களா, முதல்ல ஆதாமுடைய பாவம் தான் கணக்குல இருக்குது. ஆனா நியாயப்பிரமாணம் வந்த பின்னாடி பாவம் கற்பனையினால் மிகுந்த பாவம் உள்ளதாகும்படி. என்ன அர்த்தம்? முன்னாடி ஒரே பாவம் தான், சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய், சாப்பிட்டா செத்துருவேன், சாப்பிடக்கூடாது, ஒரு பாவம். ஆதாம் மீறினாரு, ஒரே பாவம். ஆனா கட்டளைகள் வந்த பின்னாடி எவ்வளோ தவறுகள் அது பாவமாக என்னப்படுது இல்லைங்களா, மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கும். அது நன்மையானதை கொண்டு, அது நியாயப்பிரமாணத்தை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனால் பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிட்டு. அப்போ நியாயப்பிரமாணத்துல எந்த பிரச்சனையுமே அப்ப என்ன, பட் இது நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்ததுக்கான நோக்கம் தான் என்ன? ஒரே காரணம், நியாயப்பிரமாணத்தை படிக்கக்கூடிய ஜனங்கள் மிக முக்கியமா, ஒருவேளை யூதர்கள் இருக்கிறாங்கன்னா நியாயப்பிரமாணத்தை படிக்கும்போது அவங்க புரிஞ்சுக்கணும், நாம எவ்வளோ பலவீனமான ஜனங்கள், எவ்வளோ பரிதாபமான ஜனங்கள். நமக்கு ஒரு மீட்பர் தேவைப்படுறாரு, நம்ம ரட்சிப்பதற்கு ஒருத்தர் தேவை, ஒருவர் நம்ம ரட்சிக்கணும், அவருடைய தேவை நமக்கு தேவை என்பதை இந்த நியாயப்பிரமாணத்தினால ஒருவர் தன்னுடைய பலவீனங்கள், தன்னுடைய அபரிபூரணமான நிலைமையை உணர்ந்து கொள்வதற்கு நியாயப்பிரமாணமானது நமக்கு உதவியா இல்லைங்களா. சோ இன்னைக்கு கூட நல்லா கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் ஒரு உலகத்தார், பைபிள் பத்தியே தெரியாத ஒரு உலகத்தார் இல்லைங்களா, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க பாத்தீங்கன்னா பண்ற பாவங்கள், நமக்கு பாவம் தெரியுது, ஆனா அவருக்கு அது பாவமாவே தெரியுது இல்லை. அவர் பேசுறது, பார்க்கறது, நினைக்கிறது, வாயில வரக்கூடிய வார்த்தை,
சர்வ சாதாரணமா கெட்ட வார்த்தை பேசுறாங்க பாத்தீங்களா? அவங்க பேசும்போது நான் சில நேரங்கள்ல கூட வேலை செய்யற இடத்துல பேசுவாங்க. ஆனா அது ஒரு நகைச்சுவையா பேசுவாங்க. கெட்ட வார்த்தை போட்டு பேசுவாங்க, நகைச்சுவையா பேசுவாங்க. பாத்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியுது இல்ல. ஐயோ நம்ம பேசுறோமே, அது தப்புன்னு தெரியுது இல்ல அவங்க. ஆனா அவங்க பண்ற தப்பு நமக்கு தெரியுது. எப்படி? ஏன்னா தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய பிரமாணங்கள் நம்ம இருதயத்துல அங்க இருக்குது. நம்ம கேட்டிருக்கிறோம். இது தேவனுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கு. அதனால தான் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது, அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாயிருது நமக்கு. ஒருவேளை நம்மளும் ஒரு ட்ரூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை நம்மள அநேகர் இருந்திருக்கலாம், தெரியல. கெட்ட வார்த்தை பேசிருக்க வாய்ப்பு இருக்குங்களா? கெட்ட வார்த்தை பேசிருக்கீங்களா நீங்க யாராவது ட்ரூத்துக்கு முன்னாடி? சகோதர சகோதரிகளே, யோசிக்கணும் நாம. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா இப்ப நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். என் வாயிலிருந்து இப்படிலாம் வார்த்தைகள் வந்துச்சா இல்லைங்களா? கெட்ட வார்த்தைகள். சோ அதனால தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல தங்கள் அபரிபூர்ணமான நிலைமையை முதலாவது உணரும். பவுல் அதான் யோசிக்கிறார். நியாயப்பிரமாணத்துல எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நியாயப்பிரமாணம் எனக்கு ஒரு வகை பெரிய நன்மை தான் பண்ணிருக்கு. என்ன நன்மைனா, நியாயப்பிரமாணத்தினால நான் பாவம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன். தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்காது என்பதை கற்றுக்கொண்டேன். சோ கற்றுக்கொண்டேன் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் அந்த பாவமானது எனக்குள் வேலை செய்யுது, வல்லமை கொள்ளுது. அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க கொஞ்சம் பவுல் அப்படி நம்ம கேட்டோம்னா, இப்போ பவுல் நம்முடைய மனநிலையை என்ன பண்றாருன்னா அவருடைய காரியத்தை வெளிப்படுத்துறாரு. நம்முடைய மனநிலை அப்படியே தெரியும். சோ அப்போ என்னென்ன அவர் பேசுறாருன்றதை இப்போ படிக்கலாம். 14-15. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இல்லைங்களா? அவர் ஆரம்பிக்கும் போதே மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி, என்ன தெரிந்திருக்கிறபடி? நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. ஒரு புது பாயிண்ட ஸ்டார்ட் பண்றார். ஒரு புரிதலை நமக்கு கொண்டு கொடுக்கிறார். ஒரு புரிதல்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு காரியத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு அந்த காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் கொடுத்த கட்டளைகள் நியாயப்பிரமாணம். ஆக்சுவலி அது எல்லாம் ஆவிக்குரியதாமா. இப்படி சொல்லும் போது நமக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னது நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா? அது என்ன ஆவிக்குரியது? நியாயப்பிரமாணம் என்பது கட்டளைகள். மனுஷனுக்கு தேவன் கொடுத்தாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தாரு. ஆனா நியாயப்பிரமாணம் ஸ்பிரிச்சுவலா இருக்குது. ஏன்னா இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய. உடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதை என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு நல்ல உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா பவுல் நிறைய இடங்களை பேசுவாரு. ஆக்சுவலி நியாயப்பிரமாணத்துல நிறைய கட்டளைகள் இருக்குது, நிறைய போதனைகள் இருக்குது, நிறைய பலிகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? பவுல் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐயோ நியாயப்பிரமாணம் இருக்குதே, நம்ம கதி அவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு. நியாயப்பிரமாணத்தினால உங்க நிலை, உங்க கண்டிஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, பதறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல பிரதர் முடியல, நான் நியாயப்பிரமாணத்துல ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது, தேவனுடைய கட்டளைகள் எக்கச்சக்கமா இருக்குது. நீங்க நினைக்கலாம் நம்மள புறஜாதிகள், அதனால நமக்கு எந்த பிரச்சனை இல்லை, யூதர்கள் தான் பிரச்சனை அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆக்சுவலி அது தப்பு. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை சுருக்கி 2 கட்டளையா கொடுத்தார். அதுதான் அர்த்தம். உடைய அர்த்தம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை க்ளோஸ் பண்ணல அவர், இல்ல நியாயப்பிரமாணத்துடைய கட்டளைகளை அவரு என்ன பண்ணலைங்க, அவரு அழிச்சு போடல. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா கட்டளைகளுமே இந்த 2 கட்டளைகளால் நிறைவேற்ற முடியும் என்பதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். அப்போ நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா கட்டளைகளுமே பரிசுத்தமானது. அது நம்ம வெறும் யூதர்களுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துட்டோம்னா, அப்ப நம்ம
அது யூதர்களுக்கு மட்டும்தான், நம்ம பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, விபச்சாரம் பண்ணிக்கலாம், வேஸ்தனம் பண்ணிக்கலாம், கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வருது இல்லைங்களா? அப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகக்கூடாது. நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நியாயப்பிரமாணத்தினால இருக்கக்கூடிய எல்லா கட்டளைகளுமே ஜென்ரலாவே பூமியில் இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிகளுக்குமே, மிக முக்கியமா மனுக்குலத்துக்கே அது எல்லாமே தேவையான கட்டளைகள். இந்த உலகத்துல மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நியாயப்பிரமாணத்தை தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அப்போ நியாயப்பிரமாணத்தை பார்க்கும்போது நமக்கு பயம் வருது. ஏன்? நம்முடைய நிலைமைய ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கிறோன்றத கண்டுபிடிச்சோம். முதல் விஷயம் கண்டுபிடிச்ச பின்னாடி பயமாயிருது. நம்மளால என்ன பயம்னா, ஐயோ நம்மளால முடியாதே அந்த ஒரு பயம் வந்துடும். அப்பதான் பவுல் கொஞ்சம் பதறாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஒரு வகையில கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்க கண்டிஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க, அது வரைக்கும் நிப்பாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நியாயப்பிரமாணம் எல்லாமே ஆவிக்குரியதா இருக்கிறது. உடைய அர்த்தம் என்ன? இப்பதான் மனசுல ஒரு ஆறுதல் கொடுக்கிறார். ஓ, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா, அப்போ ஓகே அப்படின்னு ஒரு ஆறுதல் என்ன பண்றாருன்னா, நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் நமக்கு புரியுறது இல்லை, என்னமோ சொல்ல வர்றாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது இல்லைங்களா? இங்கதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிக்கிறார் பவுல். நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் இல்லைங்களா, அது மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. மாம்சத்துக்குரியவைகளாக பார்த்தோம் என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி பயந்துட்டு இருப்போம் ஒவ்வொரு நாள். நியாயப்பிரமாணம் எல்லாமே ஆவிக்குரியது. ஆவிக்குரியதுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம் ஜெனரலாவே அதில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தங்களை கொண்டது, ஞான அர்த்தங்களை கொண்டது. அதனால்தான் பவுல் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது அப்படின்னு என்ன பண்றாருன்னா அவரு பேசுறார். பட் இது ஒரு விளக்கம். இது பொதுவாக நம்ம ஜெனரலா பிரதர்ஸ் இதான் கொடுக்குறாங்க. நிறைய கமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா ஆவிக்குரியது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எபிரேயர் 10:1 படிக்கிறோம், நியாயப்பிரமாணமானது அது வரப்போகிற நன்மைகளுக்கு நிழல் மட்டும்தான், பொருள் இல்லை, நிஜம் இல்லை. அது எல்லாமே ஆவிக்குரிய பார்வை இருக்குது, மாம்சீக பார்வை இல்லை. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்துகிறான், படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அது போல நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாமே ஆவிக்குரியவைகள். அதுல ஆவிக்குரியவைகள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. சரி, இது ஒரு பலிகள், காணிகைகள், அப்புறம் நியாயப்பிரமாணத்தில் கூடிய பண்டிகைகள், இது ஓகே, இதெல்லாம் ஆவிக்குரியவைகள் சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே பலிகளா இருக்கட்டும், காணிக்கைகளா இருக்கட்டும், பண்டிகைகளா இருக்கட்டும், இதெல்லாம் ஆவிக்குரியவைகள். அப்படின்னா ஆவிக்குரிய அர்த்தங்களை கொண்டவைகள். ஓகே, அது ஓகே பிரதர். பட் கட்டளைகள் அது என்ன? அது சொல்லுங்க. கட்டளைகள் எப்படி ஆவிக்குரியது? கொலை செய்யாதிருப்பாயாக, இது மாம்சத்துக்குரியதா ஆவிக்குரியதா? கண்டிப்பா மாம்சத்துக்குரியதா. அப்புறம் எப்படி சொல்றீங்க ஆவிக்குரியதா இருக்குது? ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? அப்பதான் இதுக்குடைய இன்னொரு விளக்கம் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறதுனா என்ன அர்த்தம் கேட்டா, பர்டிகுலரா இந்த இடத்துல எதை பத்தி பவுல் பேசுறாருன்னா, பலி, காணிக்கை, பண்டிகை, இதை பத்தி அவர் பேசல. ஏன்னா அது கண்டிப்பா ஆவிக்குரியது தான், ஆவிக்குரிய அர்த்தங்களை கொண்டது தான். பட் பவுல் இங்க பேசிட்டு இருக்கிறது பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம். நியாயப்பிரமாணத்துல பாவம் என்ன என்பதை நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு கட்டளைகள். செய்யக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. do, don't, do this, do not, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. இதான் கட்டளைகள் இல்லையா? கமாண்ட்மெண்ட் சொல்லுவாங்க. பைபிளுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது,
கற்பனைகள். கற்பனை நம்ம பேசிக் கிளாஸ் படிக்கிறோம். கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும். உடைய அர்த்தமே என்னங்க? கட்டளைகள். தேவன் ஏகப்பட்ட கட்டளை கொடுத்திருக்காரு. நம்ம பேசிக் கிளாஸ்ல பார்த்திருக்கிறோம். 613 சொல்லுவான் பிரதர்ஸ். பட் ஆக்சுவலி இது வரைக்கும் எக்ஸாக்ட் எவ்வளவு கட்டளைகள் இருக்கு நமக்கு தெரியல. பட் எல்லாமே கட்டளைகள் தான். பட் இந்த கட்டளைகள் எல்லாமே ஆவிக்குரியதா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பவுல் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் கட்டளைகள் எல்லாமே ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியது. உடைய அர்த்தம் என்னன்னா, இது கண்டிப்பா என்ன அர்த்தத்துல பவுல் வச்சு பேசிட்டு இருக்காரு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது குறிக்குது. இப்பதான் பவுல் நமக்கு இன்னொரு விஷயத்த நமக்கு புரிய வைக்கிறாரு. என்னன்னா, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, உலகம் முழுக்க மாம்சீக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாமளும் ஒரு காலத்துல மாம்சீக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை, போன அதிகாரத்துல பார்த்தோம், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புது வாழ்க்கை நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமா பிரதர், ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர் தெழுதல் கிடைக்கும். நம்ம இன்னும் ஆவியில எழுந்திருக்கவே இல்லையே, ஆவியில உயிர் தள்ளவே இல்லையே, எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை சொல்லலாம்? பவுல் போன அதிகாரத்தில் தெளிவா சொல்லிட்டாரு. இயேசு எப்ப மரிச்சாரோ அப்பவே நீங்க அவரோட மரிச்சிட்டீங்க. இயேசு எப்போ ஆவியில மகிமையில உயிர் தெழுந்தாரோ அவரோடு கூட நாமும் எழுப்பப்பட்டாச்சு. அப்படித்தான் தேவன் நம்மளை என்றாரா? ஆமா. எப்படி நம்ம பாவிகள் நீதிமானா என்றாரா இல்லைங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா? அதை விசுவாசிங்கன்னா நாமளும் அதே போல நாமும் மரிச்சாச்சு. மரிச்சு இப்ப உயிர் தெழுந்தாச்சு. இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு எழுப்பப்பட்டாச்சு. இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? மாம்சத்துல இருக்கிறோம். இப்படி பேசிட்டு இருந்தோம்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். தயவு செய்து மாம்சத்தின்படி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க மைண்டுக்கே எடுத்து போட்டுருங்கன்ற ஞாபகம் இருக்குங்களா? பவுல் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16 என்ன சொல்றார்? அந்தபடி ஒருத்தரையும் மாம்சத்தின்படி நாங்கள் அறியோம். அவன் மாம்சத்துல இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருந்தார்னா அவரை நாங்க மாம்சத்தின்படியே பார்க்க மாட்டோம். ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப பிராட் திங்கிங். இந்த அளவுக்கு நம்மளையும் முதல்ல பார்க்கணும், கூட இருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸையும் பார்க்கணும். நம்மள ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன? சரீரத்துல இருக்கிறோம், மாம்சீக சரீரத்துல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பிள்ளைகள். நம்ம என்ன பண்றோம்? சகோதர சகோதரிகளை மாம்சத்துல பார்த்துடுறோம். பாருங்க, ஆவிக்குரிய தேவனுடைய கட்டளைகள், நியாயப்பிரமாணம், ஆவிக்குரிய கட்டளைகளை நல்லா உள்வாங்கிட்டோம். உள்வாங்கிட்டு அந்த கட்டளைகளை நம்ம இப்போ மற்றவங்களுடைய மாம்சத்துக்கு நம்ம போட்டு பார்க்கிறோம், அப்ளை பண்ணி பார்க்கிறோம். அப்படி போட தேவையில்லை இல்லைங்களா? ஏன்னா மாம்சத்துல போய் போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா அவர் எல்லாரும் பலவீனமான ஜனங்கள் தான், குறைதான் காணப்படும், பலவீனம் தான் காணப்படும். அதில் தான் பவுல் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அப்போ முதல்ல நமக்கு நம்மளையே புரிஞ்சுக்கணும். நம்மள ஆவிக்குரிய ஜனங்கள். மாம்சத்துல இருந்துட்டாலும் என்னுடைய மாம்ச பலவீனங்கள் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும், அதை நான் பெருசா பார்க்க மாட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவனுடைய கட்டளைகள் படி இருக்குதா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க. நம்ம என்ன பண்ணலாம்? பவுல் கிட்ட கேட்டோம்னா பவுல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவைகள், ஆவிக்கேற்றபடி எப்படி வாழ்றது.
என்பதை பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறார். பட் புரிஞ்சுக்கலாம், நியாயப்பிரமாண கட்டளைகள் அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வாழக்கூடியவங்க, ஆவிக்குரியதா இருக்குது. அதனால மாம்சத்துக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா மாம்சத்தின்படி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை வச்சீங்கன்னா யாருமே நிக்க முடியாது, யாரும் நிறைவேற்ற முடியாது. யாரும் மாம்சத்துல நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வாய்ப்பே இல்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்தை ஆவிக்கேற்றபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைவேற்றலாம். அது எப்படி, அது பின்னாடி பார்க்கலாம். ஆனா இதை முதல்ல நீங்க உள்வாங்குங்கன்ற, இதை முதல்ல உணர்ந்துக்கோங்கன்ற. சகோதர சகோதரிகளே, அப்போ என்னமோ சொல்ல வரீங்க பவுல், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, நம்ம கேட்கலாம். அது கேட்கறதுக்கு முன்னாடி இப்பதான் பவுல் நம்மளை யோசிக்க வைக்கிறார். என்ன யோசிக்க வைக்கிறார் தெரியுங்களா? ஆவிக்குரியதுன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? இப்ப நம்மளை யோசிக்க வைக்கிறாரு, உண்மையிலே நம்ம ஆவிக்குரியவங்களா? பிரதர், நான் ஆவிக்குரியவனா எப்படி பிரதர் தெரிஞ்சுக்கிறது? பேப்டிசம் எடுத்துட்டேன், ஃபாலோ கிளாஸ் கேட்டேன், பட் நான் ஆவிக்குரியவன் என்று நான் எவ்வாறு தெரிந்து கொள்வது கேட்டா, இப்ப பவுல் கிட்ட கேட்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வர அதே ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வருதா கேட்கிறார். எனக்கு வர அதே ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வருதுச்சுன்னா நீங்களும் என்ன போல ஆவிக்குரியவன் தான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்களா? பவுல் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க. இதே எண்ணங்கள், இதே நிலைமைகள் நமக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள். சோ இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். அதாவது தன்னுடைய மாம்சீக வாழ்க்கையை பத்தி பேசுறார். என்னுடைய மாம்சீக வாழ்க்கை பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டுருச்சு, மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். பட் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது அப்படின்னா இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கணும் இதுல இருந்து கேட்டா, பவுல் இன்னும் புரிய வைக்கிறாரு. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது மாம்சத்துல எனக்குள்ள ஒரு காரியம் வெளிப்படுது, அது ஒரு பாவம். அந்த காரியத்தை நம்ம சம்மதிக்கிறோமா, அனுமதிக்கிறோமா அது செய்யணும் சொல்லிட்டு? இல்ல அப்படின்னா இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது ஆனா செய்ய முடியல, ஆனா எனக்குள்ள ஒரு காரியத்தை வெறுக்கிறேன் ஆனா செஞ்சிடறேன். பாருங்க, இங்க தான் நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. நமக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. ஒண்ணு, நமக்குள்ள விரும்புற ஒரு காரியம், வெறுக்கிற காரியம். விரும்புறது வெறுக்கிறது எங்க நடக்குது? நமக்குள்ள. யோசிக்க வைக்கிறார். கண்ணை மூடி யோசிங்க. நம்ம எங்க விரும்புறோம், எங்க வெறுக்கிறோம்? சிந்தையிலையா, சரீரத்திலையா? ஆன்சர் சிந்தை. ஏன்னா சரீரம் சிந்தை விரும்புகிறத சரீரம் விரும்பாது. சிந்தை வெறுக்கிறத சரீரம் செய்யும். அப்போ நமக்குள்ள ஒரு செப்பரேஷன் பண்றார். நமக்குள்ள ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குத நமக்கு பவுல் உணர வைக்கிறாரு. ஆமாங்க பவுல், நீங்க சொல்ற மாதிரியே எனக்கும் அதே ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கு நல்லா புரியுது. ஆமா, நான் விரும்புறேன் சிந்தையில, ஆனா செய்ய முடியல சரீரத்துல. நான் வெறுக்கிறேன் சிந்தை, ஆனா சரீரத்துல வெளிப்படுது. எனக்கு நல்லா புரியுது இது. அப்போ எனக்குள்ள ரெண்டு விஷயத்தை நான் உணர முடியுது, எனக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்குது. அப்ப நமக்குள்ள கேள்வி வரும், இந்த ரெண்டுல எது தேவன் பார்க்கிறாரு? நினைக்கிறதையா
செய்யறதையா? இந்த கேள்விக்கு பதில் சாத்தான் சொல்லுவான், நீ செய்யறத, நீ செஞ்சேல அதுதான் தேவன் பார்ப்பாரு அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். ஆனா கர்த்தர் இயேசு சொல்லி கொடுக்கிறாரு, தயவு செய்து அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க சிந்தை, உங்க இருதயம், அதுதான் தேவன் பார்க்க, சரீரத்தின் காரியங்களை பார்க்கறது இல்லை. ஒருவேளை நாம நினைச்சு பாருங்க, இப்போ ஒரு உலகத்தான் வச்சுக்கலாம். இப்போ ஒரு உலகத்தான் ஒரு பாவம் பண்றார், கண்டிப்பா அவருக்கும் ஒரு சிந்தை இருக்கும். அவரு சிந்தை அந்த பாவத்தை, அந்த சரீரமானது பாவத்தை செய்யும் போது அந்த சிந்தை அவருக்கு எப்படி இருக்கும்? அது கண்டிப்பா வெறுக்குமா? கண்டிப்பா வெறுக்காது. அந்த வெறுக்கிற ஃபீலிங்கே வராது அவருக்கு. அதே போல அவரு விரும்புற காரியம் கண்டிப்பா பாவத்தை தான் அவர் விரும்புவார், பாவம் செய்யறது விரும்புவார் இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு உலகத்தானுக்கு இந்த ஃபீலிங்ஸ் வராது. பட் ஆவிக்குரியவர்களுக்கு இந்த எண்ணங்கள் வரும். தங்களுக்குள்ள இந்த ரெண்டு விஷயத்தை நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. என் சரீரத்துல ஒரு காரியம் வெளிப்படுது, பட் அதை நான் விரும்புறது இல்லை, நான் வெறுக்கிறத. இந்த ஒரு டிஃபரன்ஷியேட் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஆவிக்குரியவர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு நிலைமை அங்க வரும். அடுத்த பாயிண்ட் பவுல் பேசுறாரு, 16-17. இப்படி நான் விரும்பாததை சிந்தையில செய்கிறவனாயிருக்க சரீரத்துல, புரிஞ்சுக்கிறாரு, நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கிறேன். அப்போ நியாயப்பிரமாணத்தை அவர் எப்படி பார்க்கிறார்? நியாயப்பிரமாணம் ஒருவேளை இல்லைன்னா நினைச்சு பாருங்க, இந்த ஒரு வித்தியாசம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? நியாயப்பிரமாணமே இல்லை, கட்டளைகள் இல்லை, நமக்குள்ள இந்த வித்தியாசம் தெரியுமா? சிந்தையில ஒரு காரியம், சரீரத்துல ஒரு காரியம், வித்தியாசப்படுத்தவே முடியாது. அதுக்கு நல்ல உதாரணம் உலகத்தார். பட் தேவனுடைய கட்டளைகளை படிக்கும் போது நமக்கு தெரியுது, சிந்தை வேறுபடுது, சரீரம் செய்கை வேறுபடுது. அப்பதான் பவுல் ஒரு பெரிய உண்மையை ஒத்துக்கிறாரு. எஸ், ஆதலால் நான் அல்லன்ட்டார், நான் கிடையாதுன்ட்டார். பிரச்சனை எங்க? சரீரத்துல. அங்கத்தான் பாவம் வாசம் செய்யுது. அன்பானவர்களே, இதெல்லாம் ஆவிக்குரியவர்களா இருக்கக்கூடிய நாமும் நம்முடைய சரீரத்தின் நிலைமை, நம்ம இருக்கிற தற்காலிக சரீரம் இருக்கு இல்லைங்களா, அந்த சரீரத்தின் நிலையை நல்லா அனலைஸ் பண்ணணும், நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சரீரத்துல பாவம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணுதுன்னு நம்ம பாருங்க. நம்ம எல்லாரும் பாவ சரீரம் தான், எல்லாரும் இருக்கிறது எல்லாமே பாவ சரீரம் தான். பட் எனக்கு சில பாவங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பலவீனம் அதிகமா இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன விஷயத்துல ரொம்ப வீக்னஸ், அது அவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய இன்னொருத்தருக்கு தெரியாது. அவரவர் தன்னுடைய சரீர பாண்டத்தை உடைய நிலைமைய, கண்டிஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சு வச்சிடணும். நான் பேச்சுல தவறுறேன்னா, பார்வையில தவறுறேன்னா, நடக்கையில தவறுறேன்னா கண்டுபிடிக்கணும். இதுக்கு நியாயப்பிரமாணம் உதவி செய்யுது நமக்கு. அப்பதான் ஒரு கண்டுபிடிக்கிறோம், ஓ நான் சிந்தையில ஒரு காரியத்தை விரும்புறேன், ஒரு காரியத்தை வெறுக்கிறேன், பட் சரீரத்துல அது வேறு மாதிரி செயல்படுது. அப்ப நான் அல்ல, எனக்குள் வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப நான் இதுக்கு எனக்கு பொறுப்பாக மாட்டேன். இப்படி சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் சந்தேகம் வருது. என்னதான் இருந்தாலும் பிரதர், அந்த காரிய பாவத்தை நான் பண்ணும்போது நான் இடம் கொடுத்துறேனே பிரதர் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா, சந்தேகம் வருது இல்லைங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றார், உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்கன்றார் பவுல். நமக்கு 8ஆம் அதிகாரத்துல தான் எப்படி வாழணும்னு சொல்லி தர போறாரு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்றார். அது என்னன்றதை இப்ப பார்க்கணும். அதுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு, நமக்குள்ள ஒரு 2 வகையான ஒரு காரியம் இருக்குது. ஒண்ணு நம்முடைய விருப்பம், நம்முடைய சிந்தை ஒரு பக்கம் விரும்புது, வெறுக்குது. அதுக்கு நேர்மாறா சரீரம் செயல்படுது.
அப்போ இங்கதான் புரியுறாரு நமக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்குது. அடுத்த பாயிண்ட் பவுல் அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பவுல், கொஞ்சம் விவரமா சொல்லுங்க கேட்டா 18ல இருந்து அது எப்படி எனில், அது எப்படின்னா பிரதர் வாங்க சொல்லிட்டு நல்லா கவனிங்க பிரதர். இப்ப பாருங்க, இப்ப என் கிட்ட நல்லா கவனிங்க, என் கிட்ட நான் வேற யாரையும் உதாரணத்துக்கு நான் எடுக்கல, நான் மற்றவங்க யாரையும் எடுக்கல, பவுலாகிய நான் என்னையவே சொல்றேன். என் கிட்ட நல்லா கவனிங்க, நல்லா புரியுது. நான் இருக்கிற இல்லைங்க என்னுடைய சரீரம், இந்த மாம்சத்துல நல்லா கண்டுபிடிச்ச நானு நன்மை அப்படின்ற விஷயமே இல்லை, நன்மை வாசமா இருக்கிறது இல்லை. அதாவது தேவனுடைய கட்டளைகளுக்கு நடக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை, நன்மையே இல்லைன்ட்ட. அது நல்லா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே இருக்கணும். நமக்குள்ள இந்த தாட் இருந்துச்சு வைங்களேன், எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் நாம உயர்த்த மாட்டோம், மற்றவங்களை அற்பமாவும் நினைக்க மாட்டோம். அதே போல ஒரு கணம் கிடைக்கக்கூடிய இடத்துல, ஒரு கணம் அதிகமா கிடைக்கக்கூடிய இடத்துல ரொம்ப தாழ்மையில தான் இருக்கும். யார் ஒருத்தர் தன்னுடைய நிலைமையை உணரலையோ அவர் எப்படி ஆயிடுவார்னா, நான் எல்லாத்துலயும் கரெக்ட் அப்படின்னு மைண்டுக்கு போயிடுவார். யார் ஒருத்தர் தன்னுடைய நிலைமையை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரோ, ஒருவேளை சகோதர சகோதரிகள் எவ்வளவு பாராட்டினாலும், எவ்வளவு புகழ்ந்தாலும், எவ்வளவு கனப்படுத்தினாலும் மேன்மை பாராட்டுறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பமான என்கிட்ட இருக்கின்றார். இது எங்க இருக்குது? அப்பதான் பவுல் புரிய வைக்கிறார். ஓ எஸ், இதே மாதிரி தான் பவுல் எங்களுக்கும் இருக்குது. நாங்க விரும்புறோம் தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னு, ஆனா செய்ய முடியல, அப்ப இது என்ன விஷயம்? அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? நன்மை செய்யற விருப்பம் இருக்குது, ஆனா செய்ய முடியல. சோ இதனுடைய காரியங்கள் என்ன என்பதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நாம தியானிக்கலாம். அப்போ அடுத்து சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஆமாங்க பவுல், அதே போலத்தான் நாங்களும் நிறைய விஷயங்கள் நாங்க விரும்புறது இல்லை, ஆனா செஞ்சிடறோம், சரீரத்துல வெளிப்பட்டுருது, ஆனா உண்மையிலே விரும்புறது இல்லை. உண்மையிலேயே நம்ம விரும்புறோமா இல்லையா, அவரவர் தனிப்பட்ட வகையில சுய பரிசோதனை பண்ணிக்கணும். கண்டிப்பா நம்ம ஆவிக்குரியவர்களா இருந்தோம்னா இந்த மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற இந்த கரை விஷயத்தை, சரீரத்தை நாம வெறுப்போம். பாவத்தால் கரைப்பட்டிருக்கிற இந்த மாம்சத்தை வெறுப்போம். பாவங்களை வெறுப்போம், விரும்ப மாட்டோம். சரீரத்துல வெளிப்பட்டாலும் வெறுப்போம், விரும்ப மாட்டோம். இந்த உணர்வு நமக்குள்ள இருக்குதா? ஏன்னா இந்த உலகத்தாருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது. அப்படி கேட்கலாம், பிரதர் பேர் சபையில கூட இப்படிலாம் இருக்கிறாங்களே, அப்ப அவங்களும் ஆவிக்குரியவர்களா? நீங்க கேட்கலாம். பட் புரிஞ்சுக்கணும், ஆவிக்குரியவர்கள் உடைய ஆரம்ப நிலை இதுதான். ஆரம்ப நிலை இந்த கண்டிஷனுக்குள்ள இருக்கணும். பட் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது ஒண்ணு இருக்கணும். அந்த வளரக்கூடிய நிலைக்கு யார் வர்றது இல்லைன்னா பேர் சபை ஜனங்கள் வராம போயிடுறான். இந்த லெவலோட நின்னுக்கிறான். இது கர்த்தருக்கு பிடிக்காது, டிவி பாக்குறது கர்த்தருக்கு பிடிக்காது, சினிமா போறது கர்த்தருக்கு பிடிக்காது, பாட்டு பாடுறது, சினிமா பாட்டு பாடுறது கர்த்தருக்கு பிடிக்காது, அந்த லெவலோட நின்னுக்கிறான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு ஏதுவான காரியங்கள் அவங்க பண்றது இல்லை. பட் நம்ம வாழ்க்கையில அது இருக்கணும் அன்பானவர்களே. பட் இப்ப நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம், நம்ம மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகலாம். முதல்ல இந்த ஒரு காரியமானது நமக்குள்ள இருக்கணும். அடுத்து, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால், அதை கவனிங்க, இப்பதான் நமக்கு ஒரு
நமக்கு ஒரு 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 ஊக்கம் கொடுக்கிறாரு. நான் விரும்பாதத என் சரீரத்துல நான் செஞ்சேனா, நல்லா கவனிங்க, நான் விரும்பல, ஆனா அந்த காரியத்தை நான் பண்ணிட்டேன். என் சரீரத்துல அந்த காரியம் வந்துருச்சு. நல்லா நம்ம நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நிறைய நேரங்கள்ல காலையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய பேச்சு, பார்வை, செயல் எத்தனை தவறு பண்ணிருக்கிறோம் என்னைக்கா திங்க் பண்றோமா? கண்டிப்பா திங்க் பண்ணணும். இன்னைக்கு நைட்டு நம்ம படுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நினைச்சு பார்க்கணும், எங்கெங்கெல்லாம் தவறணும். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம கவனம் இல்லாம இருப்போம். நம்மையும் அறியாம சில தவறு நடந்திருக்கும். ஆனா அதை நினைச்சு பார்த்து, ஓ எவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டோம், இப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி பேசிருக்க கூடாது, இப்படி செஞ்சிருக்க கூடாது, அது உணரணும். அப்பதான் உண்மையிலே நம்ம அந்த பாவத்தை வெறுக்கிறோம், பாவத்தை விரும்புறது இல்லை அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வரோம். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால், ஒருவேளை செஞ்சுட்டேன் பிரதர், நீங்க தானே பண்ணீங்க. அப்ப பவுல் சொல்றாரு, இல்ல 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 நான் இல்ல. நீங்க இல்லையா? ஏங்க நீங்க தான் பண்ணீங்க பாவத்தை, புரிஞ்சுக்கோங்க, நான் தான் பண்ணேன், ஆனா நான் விரும்பல. அப்ப நீங்க தானே பண்ணீங்க. நான் அல்ல. என்னது நீங்க இல்லையா? ஆமா. அப்ப யார் பாவம் பண்ணா? பிரச்சனை எனக்குள்ள வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதை சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை தப்பா எடுத்துக்கூடாது. நாளைக்கு சௌரியத்துக்கு பாவம் பண்ணிட்டேன், ஏன் பண்றீங்க கேட்டா, இங்க பாருங்க நான்லாம் பண்ணலைங்க, எனக்குள் வாசம் செய்கிற பாவம் தான் அப்படி பண்ணுது, அதனால நான் இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு அப்படி இருக்கக்கூடாது. பவுல் அப்படி பேசல. பாவத்தை வெறுக்கிறார். அவர் செஞ்சுட்டாலும் அதை வெறுக்கிறார். அந்த விரும்பாத நிலைமை காணப்படுது அவருக்கு. அந்த ஒரு குற்ற உணர்வு, அந்த ஒரு துக்கம் அவருக்குள்ள இருக்கு. அதனால்தான் சொல்றாரு, இது நான் செய்யல, எனக்குள் பாவம் வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிறது. பட் என்னதான் இருந்தாலும் பாவம் இவ்வளவு தூரம் எனக்குள்ள வேலை செய்யுது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த ஒரு உணர்வுக்குள்ள நம்ம இருக்கணுங்களா? அதை விட்டு போட்டு பாவம் பண்ணிருப்போம். ஏன் பாவம் பண்ணீங்க? நான் இல்ல, எனக்குள் வாசம் செய்கிற பாவம் தான் பண்ணுச்சு, நானா பண்ணேன், எனக்கு பலவீனம் இருக்கு, நான் பண்ணேன் அப்படின்னு பண்ண தப்ப கொஞ்சம் கூட உணராம, கொஞ்சம் கூட வெறுக்காம, கொஞ்சம் கூட வருத்தப்படாம இருக்கிறது, அது ராங். அப்படி செய்யக்கூடாது. வருந்தணும். ஒருவேளை யாராவது கேட்டு ஏன் பண்ணீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் தான் பண்ணணும், எனக்கு நல்லா தெரியுது நான் பண்ணல, வேணும்னு செய்யல, விரும்பி செய்யல, எனக்குள் வாசம் செய்கிற பாவம் தான் அப்படி பண்ணுது, ரொம்ப சாரி, மன்னிச்சுக்கோங்க. இந்த ஒரு உணர்வு நமக்குள்ள அங்க இருக்கும். அப்போ பாவமே அப்படி செய்கிறது. அப்போ பவுல் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கிறார். பரவாயில்ல, நம்மள மாதிரி ஒரு மனுஷன் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாருப்பா, நம்மள மாதிரியே ஒருத்தர் வந்து நம்முடைய நிலைமையை வெளிப்படுத்துறாரு இல்லைங்களா? அப்ப நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை நமக்கு வரும் இல்லைங்களா? நம்மள மாதிரி நம்முடைய மனசை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறாருப்பா அப்படின்னு பவுல் பார்க்கும்போது நமக்கு தோணுது இல்லைங்களா? பட் இப்பதான் பவுல் அடுத்து என்ன சொல்ல போறாருன்றது நம்ம அடுத்த வசனத்துக்கு போய் நம்ம படிச்சோம்னா சொல்றாரு பாருங்க, 21 இருந்து. ஆனப்படியால் சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. ஆனப்படியால் நன்மை செய்க விரும்புகிற என்னிடத்தில், அப்போ ஒரு விருப்பம் இருக்குது, சிந்தையில இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஒரு பக்கம் நீ தீமை செய், தப்பு பண்ணு அப்படின்னு கட்டளை போடக்கூடிய ஒரு நிலை காணப்படும். அந்த கட்டளை எங்க இருக்குது, எங்க இருந்து பிறக்குது? என் சரீரத்திலிருந்து பிறக்குது. ஏன் என் சரீரத்திலிருந்து பிறக்குதுன்னா, இந்த சரீரத்துல பாவம் வாசம் செய்யுது. இன்னொரு பக்கம் என் சிந்தைனா ஆவி இல்லைங்களா, நம்முடைய மைண்ட், அங்க வந்து அந்த பாவ பிரமாணம், அந்த தீமை செய்யக்கூடிய கட்டளையை பிறப்பிக்கக்கூடிய பாவ பிரமாணம், அந்த பிரமாணத்தை எதிர்க்கக்கூடிய நல்ல கட்டளை
இருக்குது. தேவனுடைய கட்டளை. அப்ப எனக்குள்ள 2 கட்டளைகள் வேலை செய்யுது. ஒரு பக்கம் சிந்தை, இன்னொரு பக்கம் சரீரம். இந்த சரீரம் என்ன பண்ணுது? பாவம் இருக்கிறதுனால தினமும் கட்டளைகள் பிறக்குது சரீரத்துக்கு. இது செய், அதை பாரு, அதை பேசு, கோவப்படு, அடி, அவருக்கு தீமை நடக்கணும், கெட்டது நடக்கணும், அடுத்தவங்களுக்கு நஷ்டம் ஏற்படணும், கெட்ட பேர் உண்டாக்கு, இல்லைங்களா? கொலை பண்ணு, விபச்சாரம் பண்ணு, வேசித்தனம் செய், துர் இச்சைகளுக்கு ஒப்புக்கூட. இந்த கட்டளை எப்பா இல்லைங்களா, ஒரு நாள் 2 நாள்லாம் எவ்வளோ பெரிய பாவ பிரமாணம். இந்த பிரமாணம் எனக்குள்ள இருக்கிறது நல்லா உணர்றேன் பிரதர். ஆனா இன்னொரு பக்கம் இந்த பாவ பிரமாணத்துக்கு எதிராய் என் மனதுல இன்னொரு பிரமாணம் இருக்குது. அது நியாய பிரமாணத்தினால, தேவனுடைய கட்டளைகளால இருக்கக்கூடிய என்னுடைய மைண்ட் அது எதிர்க்குது, வெறுக்குது, விரும்புறது இல்லை. இதுதான் பவுல் பேசுற. நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற பிரமாணத்தை காண்கிறேன். நல்லா கவனிங்க, ஒரு புது வார்த்தையை நமக்கு அறிமுகப்படுத்துறாரு, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரோமர்ல நிறைய புது புது வார்த்தையா கொடுக்குறார். போன அதிகாரத்துல பார்த்தோம், பரிசுத்தம், பரிசுத்தமாகுதல் ஒரு வார்த்தை. அதெல்லாம் 8ஆம் அதிகாரத்துல பேச போறார். பரிசுத்தமாகுதல் பத்தி ஒரு சப்ஜெக்டை பார்க்கணும், நம்ம வாய்ப்பு இருந்தா ஒரு டைம் பார்க்கலாம். ஆனா ரொம்ப முக்கியம், இப்போ புது வார்த்தை உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன் இது ஆவிக்குரிய மனுஷனுக்கு இன்னொரு பேர். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றோம் இல்லைங்களா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய மனுஷன், அதுக்கு இன்னொரு பேர் உள்ளான மனுஷன். நமக்குள்ள இன்னொரு மனுஷன் இருக்கிறாரு, உள்ளான மனுஷன். அடையாள பாஷை, நம்முடைய மைண்ட், புது சிருஷ்டி. இதுதான் நம்ம புது சிருஷ்டி நம்ம சொல்றோம். அப்ப இந்த உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேவனுடைய பிரியமா இருக்கணும், விபச்சாரம் பண்ணக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, தீங்கு நினைக்கூடாது, அடுத்தவங்க பொருளை இச்சிக்க கூடாது, பிரியம் இருக்குது. ஆனா இந்த பக்கம் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுதாமா. ஐயோ, எவ்வளோ போராட்டம் இல்லைங்களா? வீட்டை விட்டு காலையில வேலைக்கு போறோம், சாயங்காலம் வரோம். நான் நினைச்சு பாரு, சில பேருக்கு வீட்டை விட்டு வெளியே போறத வீட்டுக்குள்ள வரும்போதே போராட்டம் ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு. ஏன்னா வீட்டுடைய சூழ்நிலைகள் மாம்சத்தை தூண்டி விடுது பாவங்கள் பண்றதுக்கு. ஆக மொத்தத்துல வீட்டை விட்டு வெளியே போனாலும், வீட்டுக்குள்ள வந்தாலும், எங்க போனாலும் நம்முடைய மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம், கட்டளை, பாவம் என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறதுன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? எது ஜெயிச்சிருதுன்றாருன்னா, பாவம் என்னை ஜெயிச்சிருதுன்றார். அப்படின்னா என் சரீரத்துல வெளிப்படுறது, என் சிந்தை வெறுக்குது இல்லைங்களா, அந்த வெறுக்கிற காரியத்தை சரீரம் என்ன பண்ணுதுன்னா போராடி நிறைவேற்றி விடுது, செஞ்சிருது, என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இப்பதான் பவுல் பேசுறாரு. ஒரு பக்கம் என் மைண்டு, இன்னொரு பக்கம் சரீரம், பாவ சரீரம், மரண சரீரம். 2 பக்கம் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்குது. இந்த நிலையில நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்னா, நிர்பந்தமான மனுஷன். இந்த நிர்பந்தமான மனுஷன், அது என்ன நிர்பந்தமான மனுஷன்? இது ஒரு ரொம்ப நெருக்கப்பட்ட ஒரு நிலை. இது ஒரு நெருக்கமான நிலைமை இல்லை. நம்ம யாரா இருந்தாலும் இந்த ஒரு ஃபீலிங்ஸ்குள்ள இருப்போம். தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு நிலை அவன் உணர்வான்.
இந்த மாம்ச சரீரத்துல இருக்கிறது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையா உணர்வான். நம்ம சொல்ல முடியுங்களா பிரதர், நாளைக்கு பாத்தீங்கன்னா புதன்கிழமை பரிசுத்தமா இருக்க போறேன், ஒரு பாவம் நான் பண்ண மாட்டேன், என் சரீரத்துல இருந்து ஒரு பாவம் வெளிப்படாது, நம்மனால சொல்ல முடியுமா? ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டோம்னா எனக்கு இயேசு கிறிஸ்துடைய நீதியின் வஸ்திரம் தேவையில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. யாரும் பாவம் செய்யாத மனுஷன் உலகத்துல யாருமே இல்லை. தேவனுக்கு முன்னாடி சுய பலத்தினால நீதிமான் ஆக முடியாது, சுய முயற்சினாலையும் ஆக முடியாது. அப்பதான் பவுல் அவருக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி வருது. அப்ப பிரச்சனை எனக்கு ஏன்ட்ட இல்ல, என் சரீரத்துல தான் இருக்குன்ட்டார். இப்ப பிரச்சனை என்னன்னா, எப்படியாவது இந்த சரீரத்தை விட்டு கிளம்பிட்டோம்னா, நிறைய நேரங்கள் நமக்கு ஒரு எண்ணம் வரும், இந்த சரீரத்துல இருக்கிறதுனால தானே இந்த காரியத்தை நான் பண்றேன், இந்த பாடியில இருக்கிறதுனால தானே இந்த வேலையெல்லாம் செய்யறேன், ஒருவேளை இந்த பாடியில இல்லைன்னா நான் செய்வேனா? அப்போ சில நேரங்கள்ல அந்த எறும்பு கிட்ட பார்த்து பேசுவோம், ஓ எறும்பே, நீ அந்த பாடியில இருக்கிற, நான் பண்ற பாவம் நீ பண்றது வாய்ப்பு இல்லை, ஏன்னா உன்னுடைய பாடி வேற, என் பாடி வேற, என் பாடியில பாவம் பண்றதுக்கான எல்லா கூறுகளுமே இருக்கு, பட் உன் சரீரத்துல இல்லை, நீ எவ்வளவு பாக்கியவான் அந்த வகையில பார்த்தா, ஏன்னா நீ பாவம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் நானு பாவம் பண்றோம். பேசாம உன் பாடி கிடைச்சா கூட எனக்கு போதும், ஏன்னா எறும்புடைய பாடியில நம்ம என்ன பண்ண முடியாது, கொலை பண்ண முடியாது, தீமை பேச முடியாது, எறும்புடைய பாடியில நம்ம பாத்தீங்கன்னா யாரையும் காயப்படுத்த முடியாது, வேணா கடிப்போம், அது கூட பெரிய விஷயம் இல்லை. ஒருவேளை கருப்பெரும்பு வச்சுக்கலாம், கருப்பெரும்பு ஒண்ணு கடிச்சாலும் ஒண்ணு கடிக்காது மோஸ்ட்லி, அந்த கருப்பெரும்பால் யாருக்கும் பிரச்சனை இல்லை, சின்ன எறும்பு தான். அந்த ஒரு வேதனை நமக்கு வருது இல்லைங்களா, இந்த சரீரத்தை குறிச்ச வேதனை, இந்த சரீரத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலி பவுல் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் நமக்குள்ள இருக்குதா, இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் நமக்குள்ள இருக்கா, அது இருந்தா தான் 8ஆம் அதிகாரத்துக்கு போன்ற, இல்லைன்னா இதோட முடிச்சுட்டு ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளோஸ் பண்ணி நீங்க போயிருங்க, நீங்க உலகத்துக்குள்ளே போயிடலான்ற இந்த நிலைமைக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்கள். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, சிந்தைக்குரியது, புது சிந்தை, மைண்டுக்குரியது, சரீரத்துக்குரியது இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ கேட்கிறாரு, யார் தான் இந்த சரீரத்தினின்று எங்களை விடுதலை ஆக்குவார்? நம்ம ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் பிரதர்சனம் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, பவுல் ரோமுடைய கல்ச்சர் எல்லாம் அவருக்கு தெரியும், ரோம் நகரத்துடைய கல்ச்சர். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கைதிகளை கொலை பண்றதுக்கு ஒரு 10 பேரை நிக்க வச்சு கொலை பண்ணுவான். அதுல முதல்ல 10 பேரை கொன்ன உடனே அடுத்த 10 பேர் என்ன பண்ணணும்னா, செத்து போன அந்த 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த பாடிய இவங்க மேல சுமந்துக்கணும். சுமந்துக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாளா அந்த டெட் பாடிய சுமந்துட்டே இருக்கணும். அந்த நாத்தம் அடிக்கும், ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அது என்னதான் இருந்தாலும் கைதிகளுக்கு அப்படிலாம் தண்டனை கொடுப்பாங்களாம். அப்போ அந்த சரீரத்தை ரொம்ப நாளா சுமக்கணும். அப்போ உங்களுக்கு ஃபீலிங் வரும், ஐயோ இந்த டெட் பாடி வச்சுக்கிட்டு எப்பதான் எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள போயிடுவாங்க, வெறுத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய சரீரத்தில் வாசமா இருக்கக்கூடிய பாவத்தை வெறுக்கணும் சிந்தையில. அப்ப இவர் கேட்ட கேள்வி, யார் தான் எனக்கு விடுதலை கொடுப்பா? இந்த கேள்வி பவுல் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறா தெரியுங்களா? கீழ இருந்து ஆரம்பிச்ச ஒரு பெரிய உச்சி மலைக்கு கொண்டு போய் நிப்பாட்டினா, அங்க நின்னு யார் என்னை விடுதலை ஆக்குவா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பர்வதத்துடைய உச்சிக்கு கொண்டு போய் நிப்பாட்டார் நம்மளை. அந்த உச்சியில நிறைய கேள்விகள், குழப்பம், என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளோ பெரிய ஒரு கேள்வியோட நிப்பாட்டி வச்சுட்டு
அங்க நின்று ஒரு அருமையான ஆன்சர் கொடுக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு மூலமாய் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? எஸ், இந்த மரண சரீரத்தினின்று ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியவர் தேவன். இயேசு மூலமாய் கொடுப்பார். அதனால தான் இயேசு மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஏற்கனவே 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அங்கேயும் பவுல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணிருப்பார்னா, பவுல் என்ன பண்ணிருப்பார்னா அங்க சொல்லியிருப்பார். ஞாபகம் இருக்குன்னா 5ஆம் அதிகாரம், எஸ் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க 11ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். தேவனுக்கு நன்றி சொல்றார். அப்போ தேவனுக்கு ஒரு பெரிய நன்றி இயேசு கிறிஸ்து மூலமா. ஏன்னா தேவன் ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணிட்டான். அந்த ஏற்பாடு என்னன்னா நீதிமான் ஆக்கப்படுதல். இந்த நீதிமான் ஆக்கப்பட்ட பின்னாடி அடுத்து பரிசுத்தமாக்கப்படுதல் ஒண்ணு இருக்குது. பரிசுத்தமாக்கப்படுதல் அது தேவன் பண்றாரு. அது பண்ணும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய மூச்சு விட முடியல, கடைசியில ஒரு ஆன்சர் கிடைக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா தேவன் ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணிட்டார் நமக்கு. அந்த ஏற்பாடு என்ன? பெயர் சபை ஜனங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்துல நிறைய பேர் யாருக்கு அது என்ன தெரியாது. பட் ஆவிக்குரியவர்களுக்கு மட்டும் தெரியும். ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் இது தெரியும். அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. அன்பானவர்களே, கடைசியில பவுல் தைரியமா சொல்றார், ஆதலால் நான் தான் ஒரு பக்கம் என் மனசுல தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்றேன், இன்னொரு பக்கம் மாம்சத்தினாலேயோ மாம்சத்துடைய விளைவுனால பாவ பிரமாணத்துக்கும் என் சரீரம் வேலை செய்யுது. பட் இது கண்டிஷன், இது பிரசன்ட் கண்டிஷன் தான். இது பிரசன்ட் கண்டிஷன், தற்போதைய நிலை தான். கடைசி வரைக்கும் இப்படி இருக்குமானா அப்படி இல்லை. இதுக்கு அப்புறம் தான் விஷயமே ஆரம்பிக்குது. இந்த பிரசன்ட் கண்டிஷன்ல இருந்து முதல்ல இந்த கண்டிஷன்ல உணரணும் ஒருத்தர். உணர்ந்த பின்னாடி இப்ப இந்த கண்டிஷன்ல இருந்து எப்படி தேவன் நம்மளைய வெளியே கொண்டு வராரு, எப்படி இந்த சரீரத்தினின்று விடுதலை ஆக்குறாரு, அந்த ப்ராசஸ் 8ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறார். முதல்ல 7ஆம் அதிகாரம் 25ல பவுல் வந்து நின்ன மாதிரி நாமளும் வந்து நிக்கணும். நின்னவங்களுக்கு தான் 8ஆம் அதிகாரத்துடைய விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அன்பானவர்களே, இந்த ஸ்டேஜுக்கு நின்ட்டோமா? நம்முடைய நிலைமையை உணர்ந்துட்டோமா? நமக்குள்ள 2 விஷயம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டோமா? ஒண்ணு மனதின் பிரமாணம், இன்னொன்னு பாவ பிரமாணம். 2க்கும் பிரதர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம் பிரதர், 2க்கும் வேலை செய்யற மாதிரி இருக்கு. உணர்றீங்களா? எஸ் பிரதர். அடுத்து இப்ப என்ன செய்யணும்? வெயிட் பண்ணுங்க. 8ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கலாம். அடுத்த வாரத்துல தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.